direction for this year that I would want the church to go is this, sense it, see it, sense it and live it. Adan vision. See it, sense it and live it. இப்போ தரிசனம், இப்போ நம்ம இந்த வருஷம் எப்படின்னா தரிசனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தரிசனத்தோடுன்னு சொல்ல மாட்டேன், தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. அதான் நேற்று பேசிக்கிட்டு இருக்கேன். 2022 நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? தரிசித்து. எதை தரிசிக்கிறது? கர்த்தர் நமக்காய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது. இந்த உலகம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். உங்க படிப்பு கொடுக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸ் கொடுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், உங்க கவர்மெண்ட் கொடுக்கலாம். so many people can give you so many reports. ஆனா அதையெல்லாம் பார்த்து நம்ம வாழ்கிறதை விட கர்த்தருடைய எண்ணத்தை புரிந்து, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறது தான் தரிசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் 15 நம்ம ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அவர் சொல்வார், ஆண்டவரே நீங்கெல்லாம் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் எல்லாம் சொல்றீங்க, கரெக்ட் தான். ஆனா என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னும் குழந்தை இல்லையே. என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் எனக்கு என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிறான். அவர் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டாரு. என்னன்னு, எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கு வயசாயிருச்சு, இன்னும் ஒன்னும் நடக்காதுன்னு அந்த ஒரு அக்செப்டன்ஸ்ல வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வாப்பா அப்படின்றாரு. வெளியே அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா வானத்துல நட்சத்திரங்களை பார்க்கிறான். அதை எண்ணி பார்க்கிறான், என்ன முடியல. என்ன கூடுமானால் என்னன்றார் ஆண்டவர். எண்ணி பார்க்கிறான், என்ன முடியல. உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவர் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார். என்ன எண்ணம் என்றால், இப்படியாக உன் சந்ததி இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் எந்த ரிப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு? எலியேசர் என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய சுதந்திரவாளி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இருந்து ஏற்படும் ஒரு குமாரன். இவர் சப்ஸ்டிட்யூட் வைக்கிறாரு, ஆல்டர்னேட்டிவ் பிளான் வைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோ, ஃப்ரம் வித்தின் யூ. இந்த ஆல்டர்னேட்டிவ்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. You don't need to go for alternative arrangements. Something from within you. You have it in you to succeed, to accomplish what you purpose to accomplish. நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சாதிக்கத்தக்கதான சகலவித ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் எல்லா அபிலிட்டிஸும் உனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். You have it in you. You don't need anyone's help. It is him. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, ஆண்டவரே எலியேசர் போதும், ஆல்டர்னேட்டிவ். அந்த காலத்துல பாஸ்டருங்களாம் ஊழிய அழைப்பு விடும்போது, ஊழியத்துக்கான அழைப்பு கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவரே நான் ரிட்டையர் ஆயிட்டு எனக்கு பென்ஷன்லாம் வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ என்ன சக்கையை குடிக்கிறியா அப்படின்லாம் இது பயங்கரமா கேட்டு பார்த்தா அந்த அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேர ஊழியத்துல நிற்பாரு. அப்படிதான் நானும் நான் வேலைலாம் கிடையாது, சூஸ் பண்ணிட்டேன். படிக்கும் போது நம்மளுக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க, படிக்கும் போது எப்பா நம்மளா இது பேர்லாம் படிச்சு பெரியாலாம் ஆக முடியாது, ஒழுங்கா ஊழியத்துக்கு பேரெல்லாம். பைபிள் காலேஜ் போகும்போது கூட எங்க அப்பா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு, இங்க SABCக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க, அப்புறம் டெல்லியில ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதணும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு பிராக்டிக்கலான ஒரு பைபிள் காலேஜ் அமைச்சிருக்கு, இந்த எக்ஸாம் எழுதுற வேலை, தீசிஸ் எழுதுற வேலைலாம் எனக்கு வேண்டாம். கரெக்டா அப்படிதான் போய் சேர்ந்தேன். பாத்தீங்கன்னா 1 month ப்ராக்டிக்கலு, 2 month அவுட்ரீச், இப்படியே 2 வருஷம் ஓட்டினேன். ஊர் சுத்தி ஊழியத்துக்காக ஊர் சுத்தினதுங்க, சும்மா சுத்தல. போய் ஒவ்வொரு ஸ்கூலா சாட்சி சொல்லணும், ஜெயிலுக்கு போய் சாட்சி சொல்லணும், ஓல்டேஜ் ஹோம்ல சாட்சி சொல்லணும், இந்த ஜுவனைல் ஜெயிலெல்லாம் போய் சாட்சி சொல்லியிருக்கோம். ஆண்டவர் என்ன இந்தியாவில எப்படி தெரிந்து கொண்டார், இப்படி அழைத்தார்லாம் சாட்சி சொல்லியிருக்கோம். எதுக்கு இந்த கதையை சொல்றப்ப மறந்துட்டேனா? சரி, சொல்றேன், எனக்கு தெரியும் இல்லை நீங்களாம் எப்படி நல்லா கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இப்படி பயமுறுத்தி நீ கொடுக்கணும். உடனே இவர் சொல்வார், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யாரு இவர்? VRS. இவர் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இவர் பயம், நம்ம போயிட்டா என்ன ஆகுறதுன்னு. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இட் இஸ் தேர் வித்தின் யூ.
Amen. You have it within you. அப்பதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது வானத்தை பார்க்க சொல்றாரு. அந்த வானத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். என்ன தரிசனம்? வா, அந்த நட்சத்திரங்களை போல அவன் சந்ததி ஏற்படும். இப்ப நட்சத்திரத்தை பார்த்து இவருக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்? ஆண்டவர் நட்சத்திரம் தானே அப்படின்னு தானே யோசிச்சிருக்கணும். கரெக்டா? பாக்குறீங்க, நீங்களும் போய் பாக்குறீங்க, நட்சத்திரம் பாக்குறீங்க. ஓ பியூட்டிஃபுல் ஸ்கை. உடனே ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டால, the sky is bright, galaxies, thank the good Lord அப்படின்னா அழகா அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண ஏதாச்சும் ஒரு இளையராஜா பாட்டு கிட்ட போட்டு அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் போட்டு போடுவீங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆபிரகாம் சாருக்கு என்ன தெரியுமா யோசனை வருது? உலக பிரகாரமான யோசனை கிடையாது, ஆவியில ஒரு யோசனை உண்டாகிறது. இப்படிதான் என் சந்ததி இருக்கு. இததான் தரிசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்றேங்க, எவ்ரி டே இந்த 2022 எவ்ரிடே இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சு எப்பயும் போல காஃபி குடிக்கும் போது கூட ஆண்டவர் பேசுவாருங்க. இந்த காஃபில ஜோக்கு தான் அது. காஃபி குடிக்கும் போது கூட ஆண்டவர் பேசுவார். வண்டி ஓட்டும் போது ஆண்டவர் பேசுவார். யார்கிட்டயாச்சும் நியூஸ் வாசிக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஆண்டவர் பேசுவார். ஆனா are you willing to be sensitive enough to listen to what he is directing you for? Amen. நீ காலையில இன்ஸ்டாகிராம் திறந்த உடனே choose joy. Don't depend on joy from other happenings, from other people. Choose to be joyful. படிச்சேன்னா என்ன சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எஸ், that's what I am choosing to be. மற்ற யாரையும் நான் சார்ந்து இருக்க போகிறதில்ல. என்னோட சந்தோஷத்துக்கு it is my choice. I sensed it. I have to choose to be filled with joy. So இதுதான் விஷன் 2022. விஷன் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு அப்படியே சொல்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் being sensitive enough to sense what God is trying to speak to you. Amen. So இதுதான் நேத்தி பேசணும். இன்னைக்கு why should I have these visions? Yeah, I mean, how does it help me? அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். இப்படி சென்ஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையினால எனக்கு என்ன நடக்கும்? நான் சென்ஸ் பண்றேன் சார், ஆனா இதனால எனக்கு என்ன நடக்க போகுது? ஓகே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. பிரேக்கிங் த பேட்டர்ன்ஸ். ரோமர் 12 வாசிக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த, தெரியுங்களா? இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா do not be conformed to the patterns. பாத்தீங்கன்னா உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. கரெக்டா? எல்லாருக்குமே பேட்டர்ன் இருக்கு. 3 வயசுல என்ன பண்ணிடணும் சொல்லுங்க. நீங்க 3 வயசுல ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்க பிளான் என்னது? தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. இதை பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் அவருக்கு ஸ்கூலை பார்க்கணும், போடணும். அப்புறம் ஒரு 12th படிக்கும் 11th 10th முடிச்ச உடனே எந்த கோர்ஸ், எந்த டைரக்ஷன் கொடுக்கணும், அவ்வளோலாம் இன்னும் இல்லை. நான் சொல்றேன், இப்படிலாம் இருக்கு. என்ன டைரக்ஷன் பார்க்கணும், அப்புறம் என்ன காலேஜ் சேர்க்கணும், அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், இல்லாட்டி அவரே கேட்கணும், டேய் நான் பார்க்கவா நீனை பார்த்துக்கிறியான்னு அவரை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் அப்படியே ஒரு பேட்டர்ன் இல்லை, அவருக்கு ஒரு வேலையில செட்டில் பண்ணி விடணும். See, there is a pattern. இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அதே போல இந்த உலகமே என்ன பண்ணும்? They try to fit us into a pattern by the reports by what's happening to you. சில சமயம் நம்ம மேல ஒரு முத்திரையை குத்துருவாங்க, இதான்ப்பா வாழ்க்கை. சின்ன வயசுல சொல்லுவாங்க பாத்தீங்களா, படிக்கலன்னா உருப்படாம போயிடுவேன் சொல்லிருக்காங்களே. நீ அப்ப என்கிட்ட 10 ரூபாய்க்கு பாலுக்கு நிப்ப பத்தியா அப்படிலாம் என்ன சொல்லிருக்க, அப்ப தெரியும் யாருமே அப்படின்னு இருக்காங்க. ஐ மீன் என்னன்னா, நம்மளை சுத்தி நடக்கிறத வச்சு நம்ம இப்படிதான் நம்மளோட பேட்டர்ன் அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. This is how we are going to be. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? Do not be conformed to the patterns of this world அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா நான் சொல்றேன், உலகம் என்ன சொல்றேன், எக்ஸிக்யூட்டிவ் MBA இருந்தாதான் நீ மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போக முடியும். கரெக்டா ஜோ?
இது மாதிரி படிச்சாதான் இந்த ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்க முடியும். இந்த குடும்பத்துல பிறந்திருந்தாதான் நீ இந்த அளவுக்கு போக முடியும். the patterns they want you to be in a particular pattern. அந்த பேட்டர்ன்ல இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். But why vision helps you to come out of the confinement of those patterns. அதே ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 15 2வது வசனத்துல இருந்து நம்ம வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. என் வீட்டின் விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். அடுத்தது இவர் யார சொல்லிட்டு இருக்காரு? என் வீட்டில் பிறந்த பிள்ளை. இவர் என்ன ஒரு பேட்டர்னுக்கு வந்துட்டாரு தெரியுமா? நான் யாரு? எனக்கு கிடையாது. அந்த பேட்டர்ன்ல போயிட்டு இருக்காரு. எதை வச்சு இந்த பேட்டர்னுக்குள்ள வந்துட்டாரு? இந்த ஒரு சிஸ்டம்ல வந்துட்டாரு, இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அவர் என்ன இல்லை, அவன் எனக்கு புள்ள இல்ல, அதனால என் வீட்டுல இவன் பிறந்தான், அதனால இவன் எனக்கு சுதந்திரவாளி. யோசிச்சு பாருங்களேன். நல்லா கோடி கோடியா சம்பாதிச்சிட்டீங்க, பயங்கர கோடீஸ்வரனா இருக்கீங்க, ஆனா வீட்டுல புள்ள இல்லை. இப்ப உங்க வீட்டுல ஒருத்தன் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்காரு பாத்தீங்களா? ஏய் வா அப்படின்னு ஓடி வராரு பாத்தீங்களா? அவங்க ஒரு புள்ள பிறகுது. இப்ப என்னவா, புள்ள இல்லாதனால இப்ப என்னன்னு சொல்றாரு இவரு? இந்த புள்ள எனக்கு சுதந்திரவாளி. காண்டா இருக்குமா இல்லையா? அந்த நிலைமையில தான் இப்ப ஆபிரகாம் வந்துட்டார். அந்த கன்ஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டாருங்க. இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போது. இவன் சுதந்திரவாளின்னு யார்கிட்டே சொல்றான்? ஆண்டவர்கிட்டே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ணும் நம்ம? ஆனா இப்ப இதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்றார். என்னன்றாரு? இப்பா உன்னை வேணா அந்த ஒரு செட்டப்ல வச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு, உன் கற்ப பிறப்பு. எப்படி? இவர் என்னன்றாரு? ஆண்டவர், எனக்கு குழந்தைலாம் பிறக்காத ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிறவன் ஒரு சுதந்திரவாளி ஆயிரட்டும் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கற்ப பிறப்பு. அப்பதான் தரிசனத்தை காமிக்கிறாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்பதான் என்ன வருது அவருக்கு? வார்த்தை உண்டாகுது. இவ்வளவு நாள் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான்? ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்காரு, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் பாவம் ஆபிரகாமே, உனக்கு குழந்தை இல்லையா? இல்ல சார், இந்த வீட்டுல இருக்கான் பாத்தீங்களா எலியேசரு, அவன் தான். என்னப்பா சொல்ற? என்ன பண்றது? இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுப்பன சொல்றோம் பாத்தீங்களா? இவ்வளவுதான் நம்மளுக்கு ஆகும், இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு, இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு, இதுக்கு மேலதான் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த செட்டப்ல நின்றுட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன. இப்ப அடுத்த வசனம், 6வது வசனம். அவன் என்ன பண்றான்? என்ன பண்றாரு? அவன் கர்த்தரை இப்ப இவ்வளவு நாள் எதோ விசுவாசிச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை விசுவாசிச்சுக்கிட்டு இருந்தார். எலியேசர் சுதந்திரவாளி, என் வீட்டுல வேலைக்காரனுக்கு பிறந்தவன் சுதந்திரவாளி, அந்த நிலைமையில இருந்தான். இப்ப தரிசனத்தை பார்த்த உடனே யார பாக்குறான்? எதை பாக்குறாரு? இப்ப வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு, நட்சத்திரங்களை பார்க்கிறாரு. அவனுக்குள் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. என்ன எண்ணம்? அப்படியாக என் சந்ததி இருக்கும் என்ற ஒரு எண்ணம், ஒரு தெளிவு ஏற்படுகிறது. இப்ப என்ன வந்துட்டான்? அவன் எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சானா? எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சான்? இப்ப சொல்லுங்க, பேசுங்க, புரியலையா?
இவ்வளோ நாள் என்னன்னு விசுவாசிக்கிட்டு இருந்தா, எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி. இப்ப எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு? எனக்கும் நடக்கும். இவ்வளவு நாள் எந்த பேட்டர்ன்ல இருந்தாரு? எனக்கு நடக்காதுப்பா, எனக்கெல்லாம் இது நடக்காது. அந்த பேட்டர்ன்ல இருந்து stepping out into a different level of thinking, into different level of expectation, saying it will happen to me. எங்க நடந்துச்சுங்க இது? விஷன். அந்த பார்த்த ஒரு தரிசனம் அவன் எண்ணத்தையே தலைக்கீழ மாத்திருச்சு. வராரு இப்ப வெளியில வரும்போது, என்னப்பா யாரு எலியேசரா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு பிறக்க போகுது. அவன் என்னத்துக்கு ஆகுறது? அவனுக்கு நான் பார்த்துப்பேன், ஆனா எனக்குன்னு ஒண்ணு வரப்போகிறது. இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் செட் மாறுது, அவனோட தாட் பேட்டர்ன் மாறுது, அவனோட ஸ்பீக்கிங் பேட்டர்ன் மாறுது, அவனுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மாறுது, அவனுடைய ஆட்டிடியூட் பேட்டர்ன் மாறுது. எதனால? அந்த ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை கண்டு அவன் சென்ஸ் பண்றான், பார்க்கறான், நட்சத்திரங்களை பார்க்கறான். நட்சத்திரங்களை பார்த்த உடனே அவனுக்குள்ள அந்த எண்ணம் ஏற்படுகிறது, இப்படியாக என் சந்ததி இருக்கும். பார்த்தீங்கன்னா there is a shift, a breakthrough. இதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தரிசனத்தை கொடுக்கணும் விரும்புறார். நம்ம எழுந்த உடனே கடன்னு ஓடுறதுலயும் வரதுலயும் இருக்கும். கரெக்டா? காலையில மண்டேல இருந்து ஓடுன்னு ஓடுறது, சண்டேயும் ஓடுறது, திருப்பியும் ஓடுறது. Take time to sit down so you can sense what is trying to do. எனக்கே சில சமயம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கோபத்துல திட்டலாம் வேற வாங்கி, நீ என்ன வெறும் ஊழியம் தானே பண்ற, நீ என்ன ஓடிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் திட்டிருக்காங்க. அதுலயும் ஓட்டம் இருக்கு, எல்லாத்துலயும் ஓட்டம் இருக்கு. I'm telling you, take time to sit down so you can sense what is telling you. இவ்வளவு நாள் எப்படி ஓடுனீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know how you did your life. உங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீங்க, இந்த 2021 வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. Probably it was a different pattern. ஆனா இந்த வருஷம் break that pattern to receive that sensing from the vision that God has given. விஷன்னா என்னது? நேத்தியே சொன்னேன். விஷன்னா என்ன தெரியுங்களா? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தின் படம் தான் விஷன், எண்ணம் தான் விஷன். டிஸ்னி லேண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்னி என்ன தெரியுமா பண்ணாரு? நான் ஒரு காரியத்தை, ஒரு இடத்தை ஸ்தாபிக்க போகிறேன், அந்த இடத்துக்கு வரவங்கெல்லாம் சந்தோஷத்தோடு ஜாலியா இருக்கணும்னு அவன் ஒரு படத்தை பார்த்தான். அதான் விஷன். அப்ப அப்படிதான் தேவன் உங்களுக்காக பல எண்ணங்களை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், many are the thoughts that you have for me, and when I think about them I am filled with dread. எப்படின்னா அவ்வளவு பெரிய எண்ணங்களை எனக்காக வச்சிருக்கிறீங்களே, எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மளை குறித்து பெருசா யோசிக்கிறாருங்க. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? ஆண்டவரே, நான் வாழைக்காரனை வச்சுக்கிறேன், அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், நான் இந்த இதை பண்றான் ஆண்டவரே, சின்னதை பண்றான் ஆண்டவரே. ஏதோ ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டா போதும், வாரத்துல ஒரு நாள் ஒரு சிக்கன் கபாப் கரைச்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 வேளையும் சிக்கன் கபாப் சாப்பிடுறா, 3 வேளையும் பீஃப் கபாப் சாப்பிடுறா, 4 வேளையும் நல்லா சாப்பிடு, நல்ல வண்டியில போ, நல்ல எதிர்காலத்தை. இதை நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு பயமா இருக்கு. ஆண்டவரே, 3 வேளை நான் சாப்பிட்டா என்னத்துக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் ஒன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்ம என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சின்ன ஜெபங்கள். ஆண்டவரே, வாரத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ஒரு நாள் சிக்கன் கபாப். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வென்ஸ்டே ஆனா காலையில டேய் வாடா மார்க்கெட் போலான்னு, ஏன்னா வென்ஸ்டே அவருக்கு மீன் வேணும். சண்டே மட்டன் கட்டாயம் இருக்கும், அது உருண்டை கறியா இருக்கட்டும், ஏதோ ஒன்று மட்டன் கட்டாயம் இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன், ஏன்னா ஹெல்த்தை பார்த்துக்கிறாராம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுவும் கிளீனாக இருக்கும். மண்டே ஆனால் கத்திரிக்காய், அதில் போய் பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய்னு வேறு வாங்கிட்டு வருவாங்க. அது எங்கேருந்து தான் பிடிப்பாருங்க தெரியாது.
முள்ளு கத்திரிக்காய். இதுல நம்மளாம் பாவக்கானா எப்படி இவ்வளவு நீட்டு பாவக்காய் தானே வாங்கணும். அவர் பார்த்தீங்கன்னா கொடி பாவக்கான்னு என்னமோ வாங்குவேன். அந்த இடம் சின்ன சின்னூண்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி அங்க போன உடனே அவன் கிளீனா எடுத்து கொடுப்பான். ஆண்டவர் எப்படி தெரியுமா, நீ ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிடு. அப்படி அப்படி எண்ணங்களை வச்சிருக்கிறாரு. தாவீதுகாரன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான் பாத்தீங்களா, many are the thoughts that you have for me, when I think about them I'm filled with dread. என்னன்னா எனக்கு இவ்வளவு பெருசா. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பேட்டர்னு, சின்னதா நினைச்சு 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 யோசிச்சு யோசிச்சு அந்த சின்னதுலயே வாழ்ந்து பழகிட்டோம். அப்படி இருந்தா போதும். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்க அனுப்புறாரு. வேவு பார்க்க அனுப்பிச்ச உடனே அங்க போய் நின்று பார்த்த உடனே இவன் பார்த்து பயந்துட்டு, ஆண்டவரே நாங்க வெட்டிகிளிகளே போல இருக்கிறோம், அவங்க கண்ணு அப்படி இருக்கிறோம். ஏய், நான் உன்னை அப்படிதான் நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்க செழிப்பு நிறைந்த தேசம். இவனுக்கு எனக்கா இது வேணாம், இதெல்லாம் என்னால முடியாது. பேட்டர்ன். They got used to it. ஏன்னா அடிமைகளா இருந்தாங்க பாத்தீங்களா, எதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது ஒரு பேட்டர்ன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பெருசு பெருசா வச்சிருக்கேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம்ப்பா, பேராசை வேணாம். யார் சொன்னது பேராசை? கர்த்தர் பெருசா நினைக்கிறாரு, நீ பேராசை. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. இவ்வளவு நேரம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு, எலியேசர் என் வீட்டுல வேலைக்காரன், ஆனா இப்ப என்னன்றாரு, அவன் கர்த்தரை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Yes, though it might sound impossible for me to have a child at this old age, I'm not going to fit myself into this pattern. இதனால அப்படிதான் impossible எவன் வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், but I am not going to accept it. விசுவாசம். He broke the pattern. என்ன எங்க நடந்துச்சு? A vision, a sensing and a breakthrough. ஆண்டவரே பிரேக்கிங் த பேட்டர்ன்ல தாங்க இருக்கிறார். சின்னரை சன்னா மாத்தினார், ஸ்லேவ அடிமைய அதிபதி ஆக்கினார். கரெக்ட் தானே? அடிமைகளாய் இருந்த, பாவத்தில் அடிமைகளாய் இருந்த நம்மளை அவரோடு கூட உயிர்ப்பித்து எங்க தூக்கி வச்சாரு? உன்னதங்களிலே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சகல நாமங்களுக்கும் மேலாக நம்மளை உன்னதங்களிலே அமர்த்தி வச்சிருக்கிறாருங்க. அமர பண்ணிருக்கிறாரு. பேட்டர்னை பிரேக் பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். பேதுரு மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. பேதுருவை பார்த்து என்னன்னு சொல்லியிருக்கேன், அப்பா இனிமேட்டும் உன் பிசினஸ் இப்படிதான் ப்ராஸ்பரா இருக்கும் அப்படிதானே சொல்லியிருக்கேன். பேட்டர்னை பிரேக் பண்ணாரு. என்னன்னு பேட்டர்னை பிரேக் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் பேதுருவை பார்த்து என்னன்னு சொன்னாருங்க? அவன் இவனெல்லாம் என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தான்? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்து என்னன்னு சொன்னாரு? நீ சத்தமா தான் சொல்ற, கரெக்டா தான் சொல்றீங்க, நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய். ஆண்டவரே நான் மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடப்படுவாவே, நான் உனக்காக பெருசா வச்சிருக்கேன், ஏன்னா மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க எங்க நடந்துச்சு? பெந்தேகோஸ்தே நாள் என்ற நாள் வந்த பொழுது எழுந்திருச்சு நின்று ஒரு பிரசங்கம் பண்றாரு. நம்ம 15 வருஷமா பிரசங்கம் பண்ணி இல்ல வரும், நெகட்டிவாக நான் சொல்றேன், வரும். thousands and thousands of people வரும், வருவோம், பெருகுவோம், பழுகுவோம், பூமியை நிரப்புவோம், அதெல்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் வேணாம். இங்க இந்த பிரசங்கத்திலே நின்றுலாம். இப்ப என்ன ஆகுது? அங்க ஒரே பிரசங்கம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர். பேட்டர்னை பிரேக் பண்ணாரா? சரி, இதை ஓடுங்க. அவர் ஜீசஸே சொல்லிட்டாரு. எங்க நடந்துச்சு இந்த பேட்டர்ன்? அவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை மனிதரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அவனுடைய வாழ்க்கையை பத்தி, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு எண்ணத்தை போடுறான் அவனுக்குள்ள. நான் இவ்வளவு நாள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்,
கடல்ல போய் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், கடல்ல போய் வலைய வீசிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற எண்ணம், கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலம் மனிதர்களை பிடிக்கிறது என்ற ஒரு எதிர்காலத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. பார்த்தா இன்றைக்கு who is the first apostle or the pioneer of the New Testament church? யாருங்க? பீட்டர். அவன் பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியே கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பவுல பாருங்க, பவுல் நம்ம இப்ப பவுல்னு கூப்பிடுறோம். அவர் ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாரு? சவுலா இருந்தார். சவுல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சபைகளை துன்புறுத்துகிறவன். ஊர் ஊரா போய் இடிச்சு ஒடுக்கிறது இதுதான் அவருடைய வேலை. திடீர்னு தமஸ்கு பட்டணத்துக்கு இப்ப லெட்டர் வாங்கிட்டு போறாரு. யார் யார சபையை துன்புறுத்துகிறதுக்கான லெட்டரை வாங்கிட்டு விட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்க திடீரென்ற ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி அங்க ஒரு சத்தம் உண்டாகி வந்து டமால் கீழே விழுந்து விழுந்துட்டு பார்த்தா அவருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்ப எழுந்திருக்கும் பொழுது என்னவா எழுந்திருக்கிற? சபையை கட்டுகிறவன, சபையை துன்புறுத்துகிறவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஊர் ஊரா போய் சபையை கட்ட ஆரம்பிச்சாரு. பேட்டர்னை பிரேக் பண்ணாரா இல்லையா? எங்க நடந்துச்சு? Why do I need to live that kind of a lifestyle where I am trying to sense what God has in store for me? எதுக்கு தெரியுமா? பேட்டர்னை பிரேக் உன்னை உருவாக்கி உன்னை நிலைப்படுத்துகிறதுக்காக. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலக பேட்டர்ன்லயே உட்கார்ந்து போதும்னா இதுலயே இருக்கலாம். But it's time to say yes to what God has in store. கண்கள் காணாத, செவிகள் கேட்காத, மனித புத்திக்கு எட்டாத அநேக நன்மைகள் ஆண்டவர் வச்சிருந்தார். நீங்க செய்ய வேண்டியதுல எஸ், just say yes. இந்த வருஷம் நீங்க 2021 வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். But I pray and I declare this to you that you will break out of the உங்க மேல சில பேர் நிறைய முத்திரையை குத்திருக்கலாம். இப்படிதான் உங்க வாழ்க்கை, அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர முடியும். Amen. They might have put a tag on you. Hashtag கூட கிரியேட் பண்ணி சில பேர் பார்த்தா சாட்னஸ் போட்டா நம்ம பேர் கூட வரலாம். சில பேர் சிக்கல் போட்டா நம்ம பேர் வரலாம். டிப்ரெஷனில் போட்டா நம்ம பேர் வரலாம். But I'm telling you, let those patterns break. Let those patterns break. They will be so negative. They are negative now because of what has happened to them. It's time to come. Negative green, positive. Positive na corona positive. You'll be a positive personality. Okay, அதை இப்படி நல்லதா போடுறேன். An optimistic personality. நீங்க பேசும் பொழுதே ஒரு நம்பிக்கை ஏற்படும். நீங்க சொல்லும் பொழுதே ஒரு நம்பிக்கை, நீங்க நடக்கும் பொழுதே, உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. Amen. So walk into something. நான் பழசு போயிடுச்சதுன்னு old is gone அப்படிதானே சொல்றேன். old is gone, new has come. ஸோ பழசுலாம் இந்த வருஷம் என்ன பண்ண போறோம்? பழசுலாம் கிடையாது, நியூ டேக்ல. நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கங்க வாட் இஸ் யுவர் டேக். நான் எனக்கு டிசைட் பண்றேன்னா தெரியுமா? கிரேசி மிரக்கிள்ஸ், கிரேசி ரெவலேஷன்ஸ், கிரேசி ப்ராஃபசிஸ் அண்ட் கிரேசி ஹேப்பனிங்ஸ். பார்க்குறவங்களாம் அலறணும், எப்படிடா இவனுக்கு இதெல்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு புதுக்குன்னு இருந்தாரு, 3 மாசத்துல 6 பேக் வச்சுக்கோ. எப்படி அது 2021 அப்படியே கொஞ்சம் லைட்டா சோர்ந்து போயிருந்தாரு. வயசான பேர் இருந்தாரு,
2022 அப்படியே 10 வருஷம் என்ன ஆயிட்டார். நான் டைட்டஸ் அவரோட ஃப்ரெண்டு ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். மீட் மை டேட் அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி, hey uncle, do you think I'm his dad? No, I don't think so uncle, because you look too young to be his dad. Dada. So I mean, crazy. So you decide how you want this 2022. Don't go by the patterns that you followed all these years. மாத்தி யோசி. சொல்றாங்களே உலகத்திலே மாத்தி யோசி. அப்படியா யோசிங்க. அப்படியாக உங்க வாழ்க்கை. Amen. God bless you. Can we just stand up?